வணக்கம். புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அன்றாட பயன்பாட்டு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்படும் வருவாய் இழப்பிற்கு மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் வரி குறைப்புக்கு ஒப்புதல் அளிக்க தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளும் 8 மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள் வரி குறைப்புக்கு ஆதரவு தெரிவித்த போதிலும் வருவாய் இழப்புக்கு இழப்பீடு அளிக்கும் வரை ஒப்புதல் அளிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு மாநிலங்கள் மத்திய அரசின் முடிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இருசக்கர வாகனங்களுக்கு சமமான வரியை விதிக்கவும் மின்சார வாகனங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரியை தொடர வேண்டும் என்றும் கெனடிக் இந்தியா நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. கூடுதல் வரி விதிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் வாகன உற்பத்தி துறையின் நலன்களை கருத்தில் கொண்டு தங்கள் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று அந்நிறுவனம் கோரிக்கை வைத்துள்ளது. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் பெருமழையின் காரணமாக பொங்கும் யமுனையின் வெள்ளம் மக்களை அச்சமடைய செய்துள்ளது. யமுனையில் கடந்த 63 ஆண்டுகளில் 4வது முறையாக 87 அடியை கடந்துள்ளது வெள்ளம். கரை புரளும் வெள்ளத்தால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்தது. யமுனை ஆற்றையொட்டிய 28 பகுதிகளைச் சேர்ந்த 10,000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் சரையு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அண்டை மாநிலங்களில் பெய்து வரும் மழையால் ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் ஓடுவதால் மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் கனமழை பெய்து வருகிறது. அதனால் சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. 3 நாட்களுக்கும் மேலாக தண்ணீர் வடிய வழியின்றி சாலைகளிலேயே தேங்குவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலையோர வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பஞ்சாபில் உள்ள அணைகள் நிரம்பி வழிகின்றன. ஆறுகள் அபாய கட்டத்தை தாண்டி பாய்கின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பஞ்சாப் ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா, முதல்வர் பகவந்த் மான் ஆகியோர் நேரில் சென்று தனித்தனியாக பார்வையிட்டனர். பெரோஸ்பூரில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை படகு மூலமாக சென்று முதல்வர் ஆய்வு செய்தார். வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான தரன் பகுதியை ஆளுநர் ஆய்வு செய்தார். இமாச்சல பிரதேசத்தின் குழு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மணாலியில் பியாஸ் நதியின் துணை நதியான மனாசு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் குறுக்கே உள்ள மேம்பாலம் இடிந்து விழுந்தது. இதனால் பாலத்தில் சென்ற வேன் ஒன்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தொடர்ந்து வேனில் சிக்கியவர்களை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். இதற்கிடையே குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டியில் உள்ள சுந்தர் நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 வீடுகள் இடிந்து விழுந்தன. இந்த துயரச் சம்பவத்தில் தாயும் மகளும் உயிரிழந்தனர். ஜங்கம்பாக் பிபிஎம்பி காலனியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. மண் மூடி கிடந்த பகுதியில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 5 பேர் மீட்கப்பட்டனர். இவர்களில் தாயும் மகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோல சம்பா மாவட்டத்தில் உள்ள டல்ஹவுசி பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பாய்ந்தோடும் செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அக்னூரில் வெள்ளத்தில் சிக்கிய 50க்கும் அதிகமானோர் சிக்கிக் கொண்டனர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் வெளியேற முடியாமல் மக்கள் தவித்தனர். அவர்களை பேரிடர் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளப்பெருக்கில் வீடு இடிந்து விபத்துக்குள்ளானதில் தாயும் மகளும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆறுகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகள், சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரஜோரி மாவட்டத்தில் உள்ள காங்கிரி கிராமத்தில் வீடு இடிந்து விபத்துக்குள்ளானதில் தாயும் மகளும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர்.
ஜம்முவில் கனமழையால் 4 மாவட்டங்களில் 2100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். கிஷ்வார் மாவட்டத்தில் மேக வெடிப்பு மற்றும் வெள்ளத்தில் 66 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 31 பேர் காணாமல் போயுள்ளனர். இங்கு மொத்தம் 427 வீடுகள் சேதமடைந்துள்ளன. கத்துவா மாவட்டத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 1000 வீடுகள் சேதமடைந்துள்ளன. சோடா மாவட்டத்தில் 500 வீடுகள் சேதமடைந்துள்ளன. ராமன் மாவட்டத்தில் நிலச்சரிவில் 5 பேர் உயிரிழந்ததோடு 200 வீடுகள் சேதமடைந்துள்ளன. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட காஷ்மீர், பஞ்சாப், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு சிறப்பு நிவாரண நிதியை விடுவிக்குமாறு பிரதமர் மோடியை ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த 4 மாநில மக்களும் இயற்கையின் சீற்றத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப மத்திய அரசின் உதவி மிக மிக அவசியம் என்றும் ராகுல் காந்தி எக்ஸ் தள பதிவில் கூறியுள்ளார். எனவே உடனடியாக சிறப்பு நிவாரண திட்டத்தை அறிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாடுகள் காரணமாக கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் கால்நடை உரிமையாளர்களுக்கும் போதுமான நிதியை வழங்க முடியவில்லை என்று பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிங் கூறியுள்ளார். பஞ்சாபில் தொடர் கனமழையும் வெள்ளமும் வரலாறு காணாத பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலத்தின் 10 மாவட்டங்களில் 1300 கிராமங்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. இந்நிலையில் பயிர் இழப்புக்கான நிவாரணத் தொகையை ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பிஆர்எஸ் கட்சியிலிருந்து கவிதா விலகியுள்ளார். மேலும் தனது சட்ட மேலவை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கவிதாவை அவரது தந்தையும் முன்னாள் முதல்வருமான சந்திரசேகர் ராவ் இடைநீக்கம் செய்திருந்தார். இதையடுத்து கட்சியிலிருந்தே கவிதா விலகியுள்ளார். கட்சிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஹரிஷ் ராவ் சதி செய்வதாகவும் கவிதா கூறியுள்ளார். எந்த கட்சியிலும் தான் சேரப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் கவிதா தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி என்ற பெயரில் கட்சி தொடங்கக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரி விதிப்பு சர்ச்சைகள் வர்த்தக உலகில் எதிர்ப்புகளை சந்தித்துள்ள நிலையில் கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவம் அமெரிக்கா சென்றுள்ளது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இந்த வருடாந்திர கூட்டு ராணுவ பயிற்சி வரும் 14ஆம் தேதி வரை அலாஸ்காவில் நடைபெறுகிறது. 21வது ஆண்டாக இந்திய அமெரிக்க படைகள் இதில் பங்கேற்றுள்ளன. இரு நாடுகளின் ராணுவத்தினருக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் கூட்டு பயிற்சி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் 80வது ஆண்டு விழா சீனாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற கொண்டாட்டத்தின் தொடக்கத்தில் நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேசிய கீதத்தை பாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. பின் நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் விதமாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. சீருடையில் கம்பீரமாக அணிவகுத்துச் சென்றது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும் வகையில் அமைந்தது. அணிவகுப்பில் அதிநவீன ராணுவ தளவாடங்கள் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட்டன. புதிய சக்தியுடன் தாங்கள் பெற்று வரும் எழுச்சியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறியுள்ளார். உலகம் தற்போது போருக்கும் அமைதிக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை வென்றதன் 80வது ஆண்டு விழாவை சீனா பிரம்மாண்டமாக கொண்டாடியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய சீன அதிபர் தங்கள் நாட்டை எந்த சக்தியாலும் மிரட்ட முடியாது என்றும் தங்களின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் கூறினார். இஸ்ரேல் புதிய உளவு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியுள்ளது. எனினும் இது எங்கிருந்து ஏவப்பட்டது என்பது உள்ளிட்ட விவரங்களை இஸ்ரேல் வெளி உலகுக்கு தெரிவிக்கவில்லை. இந்த செயற்கைக்கோள் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாகும். இது பூமியை எந்த ஒரு இடத்தையும் துல்லியமாக படம் பிடிக்கும் திறன் கொண்டது. இஸ்ரேல் கடந்த 37 ஆண்டுகளாகவே தனது உளவு சேவைகளுக்கு செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி வருகிறது. இந்தியா மீதான அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளி எம்பி ரோ கண்ணா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். டிரம்பிற்கு ஆதரவாக வாக்களித்த அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளிகள் இந்த வரி விதிப்பிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் டிரம்பின் வரி விதிப்பு சீனாவை விட மோசமானது என சாடியுள்ளார். இதற்கிடையே டிரம்பின் செயல் அவரது ஈகோ காரணமாக இருக்கலாம் என்று அமெரிக்க வாழ் இந்தியர்கள் சிலர் விமர்சித்துள்ளனர்.
நாட்டின் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்று சீன ராணுவத்திடம் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் கேட்டுக் கொண்டார். 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் 80வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகத்தரம் வாய்ந்த ராணுவமாக தங்களை கட்டமைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், உலக நாடுகள் ஒன்றை ஒன்று சமமாக நடத்தி இணக்கத்துடன் வாழ்ந்தால் மட்டுமே போரை தவிர்க்க முடியும் என்றும் ஜின்பிங் தெரிவித்தார். ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் பிரிட்டனுக்கு சென்றடைந்தார். லண்டன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரிட்டன் வாழ் தமிழர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். இளைஞர்கள் பலரும் முதல்வர் ஸ்டாலினோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலியை முதல்வர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து தீபா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் திமுக அரசின் அலட்சியத்தை காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த உயிரிழப்புக்கு திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் நீடிக்கும் நிலையில் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசவிருப்பதாக செங்கோட்டையன் மீண்டும் தெரிவித்துள்ளார். மேலும் தான் நடத்தும் கூட்டத்துக்கு வருமாறு யாரையும் அழைக்கவில்லை என்றும், ஆனால் தகவல் கேள்விப்பட்டு தனக்கு ஆதரவு தெரிவிக்க பலர் வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் செங்கோட்டையனை அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா சந்தித்து பேசியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கோவிலில் வழிபட அனுமதி வழங்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள கருவண்ணராயர் வீரசுந்தரி கோவிலில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வழிபாடு செய்து வந்த நிலையில் சிலரது தூண்டுதலால் கிராம மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சென்னை பெருங்குடியில் புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் பாதிக்கப்படும் என்று எதிர்ப்பு எழுந்துள்ளது. பெருங்குடியில் உள்ள சென்னை மாநகராட்சி குப்பை கிடங்கின் 8 ஏக்கர் பரப்பில் புதிதாக திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதி பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் வருவதாகவும், புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொண்டுவரப்பட்டால் சதுப்பு நிலம் பாதிக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்களும் குடியிருப்போர் நலச்சங்கத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்க கோரி மீண்டும் கட்சியின் நிர்வாகக் குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், வரும் 10ஆம் தேதிக்குள் அன்புமணி பதிலளிக்காவிட்டால் கட்சி விரோத நடவடிக்கையாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று எச்சரித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் முள்ளிப்பாடி முதல் அடியனூத்து வரை 19.5 கிலோமீட்டர் மாநில சாலை அமைக்க நிலம் வழங்கிய விவசாயிகள் உரிய நிவாரணம் கோரி போராடி வருகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் சச்சிதானந்தம் தலைமையில் விவசாயிகள் மற்றும் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே காலவரம்பற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2013ஆம் ஆண்டு மத்திய அரசின் நில எடுப்பு சட்டத்தின்படி இழப்பீடு வழங்க வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெறுகிறது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு அறிக்கையை திரும்பப் பெறக் கோரி தஞ்சை மாவட்டத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி முன்பாக திரண்ட அவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களின் பெயர்களை மறைத்து RSS அமைப்பின் தலைவர்களை பாடத்திட்டத்தில் இணைப்பதாக குற்றம் சாட்டி முழக்கம் எழுப்பினர். வரைவு அறிக்கையை எரிக்க முற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேபோல கும்பகோணத்திலும் அரசு கலைக்கல்லூரி முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்திக்கிறார். இருதரப்பு உறவுகள் மேம்பாடுகள் குறித்து இரு தலைவர்களும் பேசுவதுடன் மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள நவசேவா துறைமுகத்தையும் தொடங்கி வைக்கிறார்கள். இத்துறைமுகத்தில் சிங்கப்பூர் $9,000 கோடி முதலீடு செய்திருக்கிறது. முன்னதாக இருதரப்புக்கும் இடையே கப்பல், விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியாவின் 6வது பெரிய வர்த்தக கூட்டாளி சிங்கப்பூர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தர்மஸ்தலாவில் சடலங்களை புதைத்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் களமிறங்கியுள்ளது. இவ்விவகாரத்தில் சிலர் அவதூறுகளை பரப்புவதாக புகார் சொல்லப்படும் நிலையில் அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவ்வழக்கில் மைசூரில் உள்ள 2 தொண்டு நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. எவ்வளவு பணம் வந்தது, எதற்காக வந்தது என்பது குறித்து அக்கடிதத்தில் கேட்கப்பட்டுள்ளது. இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது உறுதியானால் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கும். இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை தங்க வைக்க தடுப்பு காவல் மையங்களை அமைக்க அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை கண்டறியும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் பிடிபட்டு வருகின்றனர். எனினும் இதுபோன்றவர்களை அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதில் சட்ட நடைமுறைகள் காரணமாக தாமதம் நிலவும் நிலையில் அதுவரை தற்காலிகமாக தங்க வைக்க தடுப்பு காவல் மையங்கள் அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் எலி கடித்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் 2 செவிலியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குழந்தைக்கு எலி கடித்ததால் ஏற்பட்ட காயம் சிறியதுதான் என்றும் செப்சிஸ் நோய் காரணமாகவே குழந்தை இறந்ததாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் எலிகள் தொல்லையை கட்டுப்படுத்த தவறிய தனியார் நிறுவனத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளமே எலிகள் மருத்துவமனைக்குள் வர காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்வு முகாமை டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மீண்டும் தொடங்கியுள்ளார். கடந்த மாதம் 20ஆம் தேதியன்று குறை கேட்பு முகாமில் முதல்வர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2 வாரங்களுக்கு பிறகு பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் பொதுமக்கள் குறை கேட்பு முகாமை முதல்வர் ரேகா குப்தா தொடங்கியுள்ளார். மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்த பின் முகாமில் பங்கேற்க பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குவதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நகரின் முக்கிய பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் யமுனை நதி அபாய அளவை தாண்டி இருப்பதால் ஆற்றையொட்டி தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 10,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்தியாவில் அதீத மழை பொழிவு சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த சராசரி மழையின் அளவு குறைந்துள்ளதாக புவனேஸ்வர் ஐஐடி ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. 1991 முதல் 2022 வரை 210 இடங்களில் பரவலாகவும் 468 இடங்களில் குறிப்பிட்ட பகுதிகளிலும் அதீத மழை பொழிவு இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ராஜஸ்தான், குஜராத்தில் இதுபோன்ற அதீத மழை பொழிவுகள் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதேநேரம் ஒட்டுமொத்த சராசரி மழை குறைந்துள்ளதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. பருவநிலை மாற்றத்தின் விளைவாக இமயமலையில் உள்ள பனி உருகுவது அதிகரித்து வருவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 2,20 லட்சம் கிலோ எடை மதிப்புள்ள பனிக்கட்டி உருகி நீராக மாறி கடலில் கலப்பதாக புவி அறிவியல் தொடர்பான IEEE இதழில் கூறப்பட்டுள்ளது. இந்த போக்கு தொடர்ந்தால் பல கோடி பேரின் நீராதாரம் கேள்விக்குறியாகும் என்று ஆய்வு செய்த உட்டா பல்கலைக்கழகத்தின் சோனம் ஷெர்பா கூறியுள்ளார். இது தவிர கடும் வெள்ளம் போன்ற பாதிப்புகளும் நேரும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 80,000 ரூபாயை நெருங்குகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 80 ரூபாய் விலை அதிகரித்து 9,805 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 640 ரூபாய் விலை அதிகரித்து 78,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 137 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,37,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்தியாவுக்கு மேலும் சில S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவது குறித்து பேசி வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் ஏற்கனவே 3 S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா வாங்கியுள்ளது. அவை பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் சண்டையில் வெகுவாக கைகொடுத்தன. இன்னும் 2 S-400 அமைப்புகள் 2 ஆண்டுகளில் வர உள்ளன. இது தவிர மேலும் சிலவற்றை வாங்குவது குறித்து ரஷ்யாவுடன் இந்தியா பேசி வருகிறது. ஆப்பிரிக்காவின் சமீப வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சூடான் நாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சூடான் நாட்டின் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள மேற்கு பகுதியில் உள்ள மர்ரா மலைப்பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு டார்பூர் என்ற கிராமமே முழுவதுமாக புதைந்து போயுள்ளது. இந்த கிராமத்தில் வசித்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் உதவியை கிளர்ச்சியாளர்கள் குழு கோரியுள்ளது.
பாகிஸ்தானின் குவெட்டாவில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டனர், 35 பேர் காயமடைந்தனர். பலுசிஸ்தான் தேசிய கட்சி கூட்டத்தின் முடிவில் குண்டு வெடித்ததாகவும் இதில் இறந்தவர்கள் அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. குண்டு வெடிப்பதற்கு சில நிமிடங்கள் முன்புதான் பலுசிஸ்தான் தேசிய கட்சியின் தலைவர் அக்தர் மேங்கல் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். இது அவரை குறிவைத்து நடந்த தாக்குதலாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. வெனிசுலா நாட்டின் கடற்கரைக்கு அருகே உள்ள பகுதியில் அமெரிக்க கடற்படையினர் நடத்திய தாக்குதலில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 11 பேர் கொல்லப்பட்டனர். தெற்கு கரீபியன் கடற்பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் டெரின் டி அராகுவா என்ற கும்பலைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதி செய்துள்ளார். கடல் வழியாக அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்களை கடத்திச் சென்றபோது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீதான போரை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ரிசர்வ் ராணுவ வீரர்களை பணிக்கு வரவழைத்துள்ளது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் காசா போர் முனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். ஆனால் பலர் போர்க்களத்திற்கு செல்ல மறுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் அரசியல் நோக்கம் கொண்டதாக இருப்பதாகவும் எனவே இதில் ஈடுபட முடியாது என்றும் ரிசர்வ் வீரர்கள் தெரிவித்துள்ளதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போர் நாளை மறுநாள் 700வது நாளை தொட உள்ளது.